சங்கீதம் 77. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் தேவனை நோக்கி நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? தேவன் இரக்கம் செய்ய மறுத்தாரோ? கோபத்தினாலோ தமது உருக்கமான இரக்கங்களை அடைந்து கொண்டாரோ என்றேன். கர்த்தருடைய செயலை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்தில் அதிசயங்களையோ நினைவு கூறுவேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. தம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? யாக்கோப்பு யோசப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக்கொண்டு மேகங்கள் ஜனங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். மோசே, ஆரோன் என்பவர்கள் உமது ஜனங்களை அல்லேலூயா.